பட்டம் பெற்றிருக்கிறார். அவருக்கு நமது தலைவர் திரு முதலீட்டாளர் அவர்கள் வாழ்த்துறை வழங்கி பரிசளிப்பார். இங்கிருந்து எடுத்த கரெக்டா இருக்கும். ஒரு நிமிஷம். இதுல வாங்க. இரண்டாவது பரிசு வாசிங்க பண்ண. அடுத்ததாக இரண்டாவது கே செபாஸ்டியன் 440 மார்க் 500க்கு 440 மார்க் இரண்டாவது இடம் பெற்றிருக்கிறார். இங்க பாரு இப்படி திருப்பி ரைட் கொடுத்தாச்சு. மூன்றாவது பரிசை வழங்குபவர் திரு சுந்தராஜ் ரெட்டியார் கொல்லம். கே ஆண்டனி சுபானி அவர்களுக்கு திரு சுந்தராஜ் ரெட்டியார் அவர்கள் பிரைஸ் பழைய மாணவர் எஸ்எம்ஆர் போர்டி ஸ்கூலின் பழைய மாணவர் திரு சுந்தராஜ் ரெட்டியார் இப்பொழுது பரிசு வழங்குகின்றார். சக்தி சரி வரல. நீங்க வேற ஒரு சக்தி சரி சொல்றதாக. சரி ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டாவது சொல்லுங்க. அது சொல்லிட்டு சொல்லுங்க. 12ஆம் வகுப்பில் முதல் பரிசு எடுத்தவர் சதீஷ் சிகிரி 600க்கு 506 மார்க். அவர் இன்று வராதினால் பரிசை முருகன் சார் அவர்களிடம் நாங்கள் ஒப்படைக்கின்றோம். அடுத்த பரிசு வழங்க ராதியா முரன் கொல்லம் ரெட்டியார் ஐக்கிய சங்கத்தின் லேடிஸ் விங் தலைவர் திரு துளசிமணி அவர்களுக்கு இரண்டாவது பரிசு 600க்கு 402 மார்க்கள். வீடியோ ஆன்லைன் இருக்கு. இங்க அங்க போயிருங்க. அந்த சைடு போயிருங்க. அங்க போயிருங்க. இங்க நோக்கிரி. சட்டிட்டு மறைக்காம வார கொஞ்சம் ஒட்டி இருக்கீங்க. கொஞ்சம் வார கொஞ்சம் இருங்கம்மா. எடுத்து வாங்க. ஓகே. மூன்றாவது பரிசு டி சுஜாதா எஸ் பிரவீன்குமார் ராஜி மோகன் கொல்லம் ராஜி மோகன் அவர்கள் வழங்குவார்கள். மார்க் 600க்கு 492 மார்க் எடுத்த டி ஸ்வீதா பிரவீன்குமார். சுஜிதா போ. அதுக்கு பிரவீன்குமார் போ. ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இங்க பாருங்கம்மா. பங்கு வைத்த ஸ்ரீ எஸ் பிரவீன்குமார் அவர்கள் பரிசு வாங்க அழைக்கின்றோம். பிரவீன்குமார் இந்த ஒரு பையன் டி பாலு அவர்களை அவர்களுக்கு நிர்வாகம் டி பாலு ரெட்டியார். இங்க பாரு கை தட்டுங்களே. ஓகே. பரிசளித்த அனைவருக்கும் பரிசு பெற்றவர் அனைவரும் வழியாக இங்கு வந்து நிற்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். கையில் இருந்து வரிசை நின்னுங்க. டேய் ராஜா ஃபர்ஸ்ட் ரெண்டாவது யாரு மறைக்க கூடாது. பின்னாடி அங்க 3 பேர் இருங்க. 10th பிளஸ் 2 அங்க
கொடுங்கம்மா. நன்றி கூற திருமதி ராதிகா அவர்களை வரவேற்கிறேன். இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட வணக்கம் தெரிவிச்சுக்கொள்றேன். நான் இந்த ஊர்ல பிறந்து 6ஆம் வகுப்பு வரை இங்க படிச்சேன். அதுக்கப்புறம் தான் கேரளா போனேன். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வருவாங்க. பரிசு வாங்க எல்லா மாணவர்களுக்கு எனது மனப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்றேன். எல்லா வருஷமும் இதே மாதிரி நீங்க 6 பேர் வாங்கியிருக்கீங்க, 7 பேர். அடுத்த வருஷம் இங்க 14 பேர் வாங்கணும். நாங்க பார்த்து ரசிக்கணும். இவ்விழாவில் பங்கெடுத்த திரு முரளி சார் அவர்களுக்கும் திருமதி லட்சுமி அம்மா அவர்களுக்கும் முருகன் சார் அவர்களுக்கும் TS ரமேஷ்குமார் அவர்களின் சார்பில் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் முடிந்தது. முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண் பெற்ற 10ஆம் வகுப்பில் 12ஆம் வகுப்பில் பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பக்தர்கள் அத்தனை பேர்களுக்கும் விழாக்குழுவின் சார்பாக அருமை அண்ணாச்சி DMS மணி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சிறிது நேரத்தில் அலங்கார பூஜை நடைபெறும். இந்த அலங்கார பூஜை நடைபெற்ற பிறகு அத்தனை பேர்களுக்கும் இங்கே அன்னதானம் நடைபெற இருக்கின்றது. ஆகவே மாடசுவாமி இசைக்கம்மன் கோயில் இந்த வருஷ அபிஷேக விழாவிலே கலந்து கொண்டு கடவுளுடைய அருளையும் பெற்று அன்னதானத்திலையும் கலந்து கொண்டு செல்லும்படி உங்களை விழாக்குழுவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.